அயலி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்திராணியும் பாவையும் அந்த ரவுடிங் அட்டாக் பண்ண வரும்போது அயலி சிவா வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, அதனால அந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு அந்த பென்ட்ரைவை கொடுத்துருங்க, அந்த நியூஸை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக கண்டிப்பாக அந்த நியூஸை நான் டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. உடனே மோனிகா கிட்டேருந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மோனிகா அதை கேட்டுட்டு சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, அந்த இந்திராணி வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, அந்த இந்திராணியை வீட்டிலேயே இருக்க வைங்க, அப்போ மற்றதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரித்திகாவும் எப்படி இந்திராணியை வீட்டை விட்டு வெளியில் போக விடாமல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்திராணிக்கு ஏதாவது ஆனாதான் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திராணியும் செல்வநாயகியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்திராணி வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கமிஷனர் கிட்ட கால் பண்ணி வந்துட்டு செக்யூரிட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஒரு டீமை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போலீஸ் டீம் வந்துட்டு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸரோடு அந்த வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அயலி சிவாவும் அங்கே வராங்க. வந்ததுமே வந்துட்டு இந்திராணி அயலி சிவா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அயலிக்கு நல்லாவே தெரியும். அவரை பார்த்ததுமே வந்துட்டு அயலி ரொம்ப பயந்து போகிறாங்க, எங்கே உண்மை வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து நின்றுக்கிட்டு இருக்க அவர் வந்து அயலியை பார்த்ததுமே நேராக வந்து அயலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன அயலி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுமே வந்துட்டு இந்திராணி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு அயலி தெரியுமா அப்படின்னு கேட்க, ஓ நல்லாவே தெரியுமே, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேட்ச் தானே, ஒன்றா தானே ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னு சொன்னதுமே என்னது ஒன்றா ட்ரைனிங் எடுத்தீங்களா, அவங்க ஒன்றும் போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, அவங்க டீச்சர் தான் அப்படின்னு சொல்ல, என்னது டீச்சரா, இல்லையே அவங்க என் கூட தானே ட்ரைனிங் எடுத்தாங்க, நாங்கள் ஒன்றா ஒரு மிஷனில் கூட வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே என்னது மிஷனா, என்ன மிஷன் அப்படின்னு கேட்க, இல்லை உடனே வந்துட்டு அயலி வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம இதை தடுக்கணுமே, உண்மை மட்டும் வெளியில் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்லை நீங்கள் வேறு யாரும் நினச்சி தப்பாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க. அவருக்கு சிக்னல் கொடுத்ததுமே உடனே அவர் மாற்றி சொல்கிறாரு, இல்லை மேடம் நான் வேறு யாரும் நினச்சி பேசிட்டேன், அவங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ இந்திராணி இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அயலி சிவாவும் போயிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுறாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, உங்களை மீறி யாரும் உள்ள வர முடியாது அப்படின்னு அவரும் ரொம்ப பெருமையா வந்து அயலி பத்தி பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கபிலன் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவரோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது, அப்போ அயலி தான் இந்த போலீஸ் ஆஃபீஸரா இருக்கணும் அப்படின்னு வந்து கபிலன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ரித்திகாவும் செல்வநாயகியும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணலாம், எப்படி இந்த இந்திராணி இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பாவை வந்துட்டு கையில் மார்பிள்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்துட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மார்பிள்ஸை பாவை அங்கேருந்து ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லி போக சொல்லிட்டு அதில் இருக்கிற மார்பிள்ஸை எடுத்துகிட்டு வந்து மேட்டுக்கு அடியில் வந்து போட்டுருவாங்க, நிறைய போட்டு விட்டுருவாங்க. கரெக்டாக வந்து இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி ஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ரித்திகாவும் செல்வனாகி இந்திராணி கீழே விழ போகிறத பார்த்து அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஆனால் பின்னாடியே வந்துட்டு அயலி சிவாவும் வராங்க. அயலி வந்து இந்திராணிக்கு முன்னாடியே ரொம்ப வேகமாக நடந்து வந்துடுவாங்க. டக்குன்னு அவங்க காலை எடுத்து வைக்க வரும்போது கரெக்டாக சிவா வந்து அயலி கூப்பிட்டுருவாங்க. அதனால் அயலி பின்னாடி போயிடுவாங்க. இந்திராணி ஃபோன் பேசிட்டு திரும்ப வராங்க. இந்திராணி எங்கே வராமல் போயிட போகிறாங்கன்றதுக்காக செல்வநாயகி வந்து சும்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. உடனே இந்திராணி டக்குன்னு திரும்பி வராங்க. அந்த மேட்டில் காலை வச்சதுமே அப்படி வழுக்கி ரொம்ப வேகமாக போய் விழுந்துருவாங்க. வலியால பயங்கரமா வந்து இந்திராணி துடிப்பாங்க. எல்லாரும் கிட்ட வந்து நின்றுட்டு சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. அயலி மட்டும் ஓடி வந்து இந்திராணி பிடிச்சி தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் செல்வநாயகி வந்து லேசாக கையை வந்து தட்டிப்பாங்க. இதை வந்து அயலி வந்து பார்த்துட்றாங்க. இதுலேயே வந்து அயலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே இந்திராணி வலியால் துடிக்க காலையெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டு ஹாட் வாட்டரில் ஒத்தடம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஆயின்மெண்ட்லாம் வந்து போட்டு விடுவாங்க. இந்திராணி வந்துட்டு ரொம்ப வலியால் வந்து துடிப்பாங்க. அப்போது அயலி வந்து சொல்கிறாங்க, இது இன்றைக்கி சரியாகாது, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்துட்டு இது சரியாகும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நாம் இன்றைக்கி அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாவையை வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ பாவை கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ தானே விளையாடிட்டு இருந்த, இந்த மார்பிள்ஸ் எல்லாம் எப்படி அந்த மேட்டுக்கு அடியில் வந்துச்சு அப்படின்னு பாவை கிட்ட கேட்கும்போது அப்போ பாவை வந்து சொல்கிறாங்க, ரித்திகாவை கை காமிச்சு இவங்க தான் என்ன உள்ளே போக சொன்னாங்க, நான் வந்து அதை அங்கே போடலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அயலிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அதை வெளியில் காமிச்சுக்காகவே வந்துட்டு அப்படியே ஜாடமடியாக வந்து பேசுகிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு செல்வநாயகி ரித்திகாவும் வந்து ரொம்ப கோவமாக பேசுவாங்க. ஏன்னா நீ இந்திராணிக்கு இந்த மாதிரி ஆனது எங்களுக்கு என்னமோ சந்தோஷமாக இருக்க மாதிரி இல்லை, நீ பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே எவ்வளோ கவலையில் இருக்கோம், நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு செல்வநாயகி ஒரு பக்கம் பேச, அதுக்கப்புறமா பாவை வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே உடனே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்றைக்கி அந்த நியூஸை வந்து நம்ம போட போகிறது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க,
நாளைக்கே குள்ளே அதை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ரித்திகாவுக்கும் செல்வநாயகிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்திராணியை வந்து அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்திராணி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் கீழே விழுந்ததுக்கப்புறமா அப்படியே அமைதியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீ தான் வந்து என்னை தூக்கி எனக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக வந்து அயலிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்திராணிக்கு தெரியும் கண்டிப்பாக இதை யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ரித்திகா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்த மோனிகா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி மோனிகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், அவள் கால் உடஞ்சி இப்போது ரூமில் உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபோனில் வந்து மோனிகா கிட்ட பேசிட்டு இருந்ததை அயலி வந்து கேட்டுடுவாங்க. ஆனால் செல்வநாயகி ஒரு பக்கம் கொஞ்சம் சோகமாகவே இருப்பாங்க. இந்திராணி வந்துட்டு என் பொண்ணு மாதிரியே நான் அவளை வந்து பார்த்து வளர்ந்தா, அவளுக்கு இந்த மாதிரி வெளியெல்லாம் துடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மோனிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரித்திகா மோனிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அயலி வந்து பார்த்துட்றாங்க. உள்ளே வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு ரித்திகாவை ரொம்ப வந்து மோசமாக வந்து திட்டி விட்டுட்டு அயலி அங்கேருந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் செல்வநாயகி கிட்ட வந்து ரித்திகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாம் பண்ணது கரெக்டு தான், அப்படி மட்டும் நம்ம பண்ணலன்னா கண்டிப்பாக போயிட்டு அந்த நியூஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேண்டை வந்துட்டு ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக வந்துட்டு அதை ஒருத்தருக்கு லீஸ்க்கு விடுறதுக்காக இருப்பாங்க. அப்போது அந்த லேண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து சைன் வாங்க சொல்லி எல்லாரும் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரித்திகா மட்டும் அதை வந்து சைன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.